SS Music proudly presents Vijay Antony in Tana Senda Kootam, powered by Bharat Khadi Hair Oil. En Kondal, en Alagu. இப்போ இருக்க 2K kids எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போற மாதிரி ஒரே நாள்ல முடிஞ்சிருது. அடுத்த நாள்ல இன்னொரு லவ் தேடிட்டு போறாங்க சார். அத பத்தி நீங்க வருத்தப்படுறீங்களாப்பா? ரொம்ப வருத்தப்படுறேன் சார். அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சா ஓகேவா? தலைவர் திமிங்கலம் தானங்கோ 2Kலயும் வந்து பொண்ணுங்களை கையில வச்சு தாங்குற அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்களா இங்க? இல்ல அந்த பொண்ணு போயிடுச்சா? ஏன் நீங்க தான் தாங்குறீங்களே, ஏன் போயிட்டாங்க? அண்ணன் யாரு? ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை நல்லா பாத்துக்கிறான்னா அந்த பொண்ணு அந்த பையனை ஏமாத்திடுது. இதே ஒரு பொண்ணு ஒரு பையனை நல்லா பாத்துக்கிறான்னா அந்த பொண்ணு இந்த பையனை ஏமாத்திடுது. தம்பி இன்னொரு தடவை புரியுற மாதிரி சொல்லு. ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றீங்க, ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன். ஒரே பொண்ணு இவங்க லவ் பண்ணா நாளைக்கே போயிட்டு லவ் பண்றேன்னு சொல்றது, நெக்ஸ்ட் மந்த் எல்லாத்தையும் முடிக்கிறது, அதுக்கு அடுத்து அப்படியே ஓடிடுறது. உங்களை சொல்றாங்க பாய் பெஸ்டின்னு. நான் 80 கிட்டு எனக்கே வந்து ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் பாய் பெஸ்டின்னு இப்போதான் எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட், லவர்னா லவர். இந்த பாய் பெஸ்டின்றது என்ன? ஃப்ரெண்டுக்கு மேல லவருக்கு கீழே. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரியுது? இவங்க பேசுறத வச்சு உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? வைத்தறிச்சல். and 90s kidsலாம் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இந்த படம் ஃபுல்லாவே அத பத்தின கதை அப்படின்றதுனால அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா. Yes, are we ready? Yes. Thank you. So ஒரு பக்கம் we have 90s, இன்னொரு பக்கம் we have 2K kids, Gen Z. இந்த ஒவ்வொரு தரப்பினருக்கும் ஒவ்வொரு வாதங்கள் இருக்கு சார். அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய கேள்விகள், சோக கதை, சொந்த கதை நிறைய வச்சிருக்காங்க. அது ஜெனரலி அந்த 90s 2K அப்படின்ற டேக்ல. சோ அது என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம டீம் கூட அந்த 80s டீம் கூடயும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். சார் 90s கிட்ட பத்தி சொல்லணும்னா நாங்க வந்து எல்லாமே அந்த காத்திருந்து அதை அனுபவிச்சு அப்படி பண்ண லவ். இப்பெல்லாம் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் காலேஜ் டேஸு அந்த ஃப்ரீ டைமு நாங்கள் பார்க்க கூட மாட்டோம். அந்த பொண்ணுக்கே கூட தெரியாது நாங்கள் லவ் பண்ணது. அந்த மாதிரி வந்து பொறுமையாக இருந்து காத்தரிச்சு லவ் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்க 2K kids எல்லாம் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரே நாளில் முடிஞ்சிருது. அடுத்த நாளில் இன்னொரு லவ் தேடிட்டு போகிறாங்க சார். அதை பற்றி நீங்கள் வருத்தப்படுறீங்களாப்பா? ஆமாம் சார், ரொம்ப வருத்தப்படுறேன் சார். அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சா ஓகேவா? ஓகே தானே? இல்லை சார், அது ட்ரூவா இருக்காதே சார். இல்லை, அந்த சான்ஸ் கிடைச்சா ஓகேவா? ஓகே தான் சார். இந்த 2K லவ்லாம் வந்து ஈஸியாக வந்து ஒரு பொண்ணு விட்டா இன்னொரு பொண்ணு, இன்னொரு பையன் விட்டா இன்னொரு பையன் சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க. 90s மட்டும் தான் எப்பவுமே ஒரே பொண்ணை லவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. இப்போ நிறைய பொண்ணை பின்னாடி தேடி போகிறவனுங்கலாம் ப்ளே பாய்ஸ். நாங்களாம் வந்து எங்கள் 2Kலையும் நல்ல பசங்களாம் இருக்கிறானுங்க. ஒரே பொண்ணு ஒருத்தர் தான் நீங்கள் இல்லையா? வாங்க வாங்க, உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. வாங்க, அந்த நல்ல பையன் வேற யாரும் இல்ல, இவர் தான். கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன் நல்ல பையன். வாங்க வாங்க, நான் சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. 2Kலயும் வந்து பொண்ணுங்களை கையில வச்சு தாங்குற அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்களா இங்க? இல்ல அந்த பொண்ணு போயிடுச்சா? ஏன் நீங்க தான் தாங்குறீங்களே, ஏன் போயிட்டாங்க? அவங்க தான் வந்து விட்டு மத்த பையன் பாக்குற பொண்ணாச்சு. நான் வந்து அப்படி கிடையாது. அவங்க 2K தானா? இப்ப இருக்கிற மெஜாரிட்டியே வந்து நல்லா பாத்துக்கிற பையனுக்கு வந்து விட்டு போற பொண்ணுக்கு நல்லா பாத்துக்கிற பையனும் கிடைக்கிறது தான் காமன். இப்போ 2Kல இந்த பிரச்சனை இருக்கு. 2Kல நீங்க என்ன சொல்ல வரீங்க? பசங்க நல்ல பசங்க, பொண்ணுக்கு தப்பான பொண்ணு சொல்றீங்களா? இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை நல்லா பாத்துக்கிறான்னா அந்த பொண்ணு அந்த பையனை ஏமாத்திடுது. இதே ஒரு பொண்ணு ஒரு பையனை நல்லா பாத்துக்கிறான்னா அந்த பொண்ணு இந்த பையனை ஏமாத்திடுது. தம்பி இன்னொரு தடவை புரியுற மாதிரி சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, எனக்கு சரியா புரியல. நான் சரி, 2 கப்புள்ஸா வச்சுப்போம். ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றீங்க, ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன். ஒரே பொண்ணு. டேய் 2K இருக்கிற கொஞ்ச நெஞ்ச இதையும் நீ வந்து கப்பல் ஏத்திராத வேணாம். நீங்க வேற பொண்ணை லவ் பண்றீங்க, நான் வேற பொண்ணை லவ் பண்றேன். நான் லவ் பண்ண கிடையாது இல்லையா? இல்ல நீங்க வந்து ரொம்ப வந்து கேர் கொடுத்து நல்லா பாத்துக்கிறீங்க அந்த பொண்ணை. நான் வந்து சூப்பரா பாத்துக்கிறீங்க. சூப்பரா பாத்துக்கிறேன். பட் ஆனா அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு விட்டு போயிருது. அந்த பொண்ணு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ சாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு என்ன கிளாரிட்டி வேணும்ல? சரி, கண்டிப்பா நான் நல்லா பாத்துக்கிட்டேன். அந்த பொண்ணு போயிருச்சு. நான் லவ் பண்ற பொண்ணு வந்து என்ன சூப்பரா பாத்துக்குது, அங்க உட்கார்ந்துக்குது. சரி, ஓகே. ஆனா வந்து அந்த பொண்ணை நான் விட்டு வேற பொண்ணு கூட போயிடுறேன். தம்பி வேணாண்டா, ஏன்னா நீ ஒரு 2K kid அப்படின்னு சொல்லிடுவாங்க. வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாரு? நான் நல்லவன் சொல்ல வந்து ஏன் பாடி வல்லவன் மாதிரி மாத்திட்டு இருக்க.
என்ன சொல்லிட்டு வந்தீங்க வரும்போது என்ன சொன்னீங்க? ஓகே சோ இது வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சார். இல்ல என்ன பெர்ஸ்பெக்டிவ்? இல்ல சார் ஒன்றும் புரியலமா எனக்கு. இல்ல அவர் ஸ்ட்ராங்கா தெளிவா இன்னும் 2K மேல ஒரு பேட் இம்ப்ரஷன் கிரியேட் நல்ல பண்ணிட்டாரு. கெட்ட வரா? இல்ல என்ன சொல்ல வரீங்க? நல்ல பசங்களும் இருக்கிறாங்க கெட்ட பசங்க. நீங்க யாருப்பா? உங்களுக்கு ஸ்டோரி சொல்லும் போது கெட்ட பையனா மாட்டேன், நானா சொல்லும் போது நல்லவனா இருந்தேன். இப்போ யாரு நீ? சரி ஓகே இல்ல நானா பேசியிருந்தாவே நல்லா பேசியிருந்திருப்பேனா? நீங்க இந்த கண்டென்ட்டா பேசுங்கன்னு சொல்லி பல்பு வாங்கி தானே வந்துட்டு இருக்கிறேன். டூகே பசங்க நல்ல பசங்க அவ்வளவுதானப்பா. ஓகேப்பா ஆல் தி பெஸ்ட். சந்தோஷம். 2K பசங்க நல்லவங்க அப்படின்னா அங்க இருந்து அந்த கூட்டத்துக்காக குரல் கொடுக்க வந்தாரு. தன் கையால மண்ணை வாரி தலையில கொட்டிக்கிட்ட மாதிரி ஒண்ணு பண்ணிட்டாரு. எஸ் 90s கிட்ஸ்ல இருந்து ஒருத்தங்க பேசலாம். ஸோ ஹாய் சார், என் பேர் தனுஷ். ஸோ சார் வேறு எதுவும் இல்லை, அவங்கெல்லாம் நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் விஸ்காம் டிபார்ட்மெண்ட். அப்படியா? யா. ஸோ ஆக்சுவலி ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா 90s கிட் சப்போஸ் லவ் ஃபெயிலியர்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை தேடுறது வந்து வில் டேக் சம் டைம். அதனால என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் காலாவதி ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து 80sல இருந்தது. லைட் ஒரு 3 years முன்னாடி வரைக்கும் அவங்கெல்லாம் லைக் எங்கள் அண்ணா அந்த மாதிரிலாம் கல்யாணம் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா என்னென்னா லைக் ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட்டு, ஸ்டூடெண்ட் ஒருத்தன் எக்ஸாம் வரல, கால் பண்ணி கேட்குறேன் என்னடா அப்படின்னா இல்லை ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க 2K கிட்ஸு. ஸோ 90s கிட்ஸுக்கு வந்து 2K கிட்ஸ் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால 90s கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார். அது ஒரு பெரிய நம்ம 90ஸ்லேயே தேடணும். இல்லை நம்ம வந்து 90ஸ்லேயே தேடணும், நம்ம 2Kல தேடக்கூடாது. இப்போ வந்து எல்லாரும் தோனி மாதிரி தேடுறாங்க சார். லைக் 3 yearsக்கு மேலே 5 yearsக்கு மேலே 2K கிட்ஸ் எல்லாம் அப்படி தான் சார் தேடுறாங்க. ஏன்னு தெரில. நம்மளுக்கு காம்படிஷன் வந்து ட்ரிபிள் மடங்கா வைக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு டிமாண்ட் நம்ம டிமாண்ட் கேட்கல சார். அவங்க வந்து நம்ம ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு 2K கிட் வந்து பாய் பெஸ்டியாக இருக்கான். புரியுது. அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்கள் பிரச்சனை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எஸ் உங்க ப்ராப்ளம் என்ன? பாய் பெஸ்டியை ஒழிக்கணும். பாய் பெஸ்டியா இவங்க இருக்காங்க, என்னவோ பண்றானுங்க. ஆனா பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் அண்ணனுங்கெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கல்யாணம் ஆகணும், கொஞ்சம் அவாய்ட் ஆயிக்கோங்க. இல்ல பாய் பெஸ்டிஸ் ஏதோ பண்றாங்க, பார்த்து பண்ணுங்க. வேற அதேதான். ஓகே பாய் பெஸ்டி வச்சுக்கலாமா வேணாமா? ஒழிக்கலாமா? சொசைட்டி விட்டு தூக்கிடலாமா பாய் பெஸ்டியை? தூக்கிடலாம். பாய் பெஸ்டிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது இல்லை சார். பாய் பெஸ்டிலாம் இல்லை சார், அதனால எனக்கு தெரியல சார். அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம 2Kல இருந்து குரல் கொடுக்க வந்திருக்காங்க. எஸ் சார் சொன்னாரு இந்த மாதிரி 2K கிட்ஸ்லாம் பாய் பெஸ்டி இருக்கு, கேர்ள் பெஸ்டி இருக்குன்னா லைக் பாய்ஸ் கூட தான் இப்போ கேர்ள் பெஸ்டிலாம் வச்சிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு கூட தான் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. அதுக்காக நாங்கள் என்ன பண்றது? ஆக்சுவலி ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டாங்க. 2K கிட்ஸ்னா அவங்க இப்படி தான் இருக்காங்க, லைக் 2-3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அப்படி இல்ல, இல்ல ஒண்ணுக்கே வழி இல்ல. இல்ல நம்ம 2K பார்த்தோம். ஒரு பையன் வந்துட்டு போனாப்ல, பாவமா இருந்துச்சு நமக்கு. கரெக்டா? உண்மைதானே? இந்த பொண்ணை பாருங்க, அதுவே சொல்லுது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது. சார் நம்புவோம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. பார்த்தா தான் தெரியும். என்ன காலேஜுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். சார் காலேஜ்ல அப்படி என்ன சார் அட்ராசிட்டிஸ் பண்றாங்க இந்த 2K கிட்ஸ்? அது சொன்னா அவ்வளவுதான், என்ன காலேஜ் விட்டு என்ன தூக்கிடுவாங்க. ஸோ அதனால குட் பாய்ஸ் 2K கிட்ஸ் we accept it. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இங்கெல்லாம் இருக்கோம் கொஞ்சம் பேர். ஓகே ஃபைனலா சார் சொல்றாரு பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே 90ஸ்ல வேற யாராவது ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ வந்து லைக் சண்டைலாம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அப்படியே ஓகே உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்த ஒரு பர்சன் செட் ஆகுது அப்படின்னு போயிடுறாங்க. 2Kல ஈஸியா கிராஸ் பண்ணிடுறாங்க. நீங்க யாரு? 90s. 90s ஆமா ஆமா. ஓ சரி ஓகே. சோ அது ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க போக கூடாது, கடைசி சண்டை போட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அதுதானே உண்மையா. கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்க? சண்டையாவே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா? அப்படி நான் சொல்ல, இப்ப அம்மா அப்பா கூட தான் சண்டை வரும், அதுக்காக விட்டுட்டு போயிடுவோமா? அது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பட் அதை பேசி சால்வ் பண்றதுல தான் இருக்கு அந்த ட்ரூவோட லவ்வோட மீனிங். 90ஸ்ல சண்டை போட்டா கடைசி வரைக்கும் அடிச்சு முடிச்சு தான் போறோம். ஆனா 2Ks முதலே போயிடுறாங்கன்னு ஃபீல் பண்றேன். அப்படி சொல்ல வரல,
ஒரு உண்மையாக டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா போகலாம், தப்பு இல்லை. பட் சின்ன சின்ன சண்டைக்கு அதுக்கெல்லாம் வந்து பேசி சால்வ் பண்ணாமல், இல்லை உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, கேரக்டர் வேற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜம்ப் ஆகிடுறாங்க. ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ரெடியாக. பாய் பெஸ்டி ரெடியாக இருக்காங்க, பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி, நடுவில் ஒருத்தவங்க பூந்து அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு. பட் 90s அப்படி கிடையாது. அண்ட் ஆல்சோ இவங்க குவிக்காக அந்த டெசிஷன் எடுத்துக்காங்க. ஒருத்தர் பார்க்குறோம், பழகுறோம், வாங்க பழகலான்னு பழகின பிறகு ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒரு 1 வீக்லேயே 1 மந்த்லேயே அடுத்தது போகிற தப்பு ஒன்றும் கிடையாது இல்லையா? ரொம்ப காதலில் விழுந்து அப்புறம் தானே தவறு இருக்குது. அது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்குது. லவ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி எந்த டிசிஷனும் எடுக்கலாம்ல நம்ம. கரெக்ட். அவர் சொன்ன மாதிரி நடுவில் அதுக்காக தான் ஒரு பாய் பெஸ்டின் டேர்ம் வச்சுக்கிறாங்க. குவிக்காக டெசிஷன் எடுத்துடுறாங்க. இப்போ 90sலாம் அவங்க லவ் சொல்றதுக்கே 4 to 5 years எடுக்கும். இவங்க லவ் பண்ணா நாளைக்கே போயிட்டு லவ் பண்றேன்னு சொல்றது, நெக்ஸ்ட் மந்த் எல்லாத்தையும் முடிக்கிறது, அதுக்கடுத்து அப்படியே ஓடிடுறது. இப்படியே அடுத்த ஸ்டெப்க்கு போறாங்க. இது ரியலா நடக்குது நிறைய. ஸோ அப்படியே அவ்வளோ குவிக்காக டெசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். பேசி பழகுங்க, செட் ஆகுமான்ட்டு. லைஃப்ன்றது ரொம்ப பெரிய விஷயம், ஃபியூச்சர்ல நிறைய இருக்கு. நம்ம ஜெனரேஷன்ல அது இல்லன்றீங்க ஆக்சுவலா? கண்டிப்பா அது இல்ல. செட் ஆகுதான்றது பார்த்து வெயிட் பண்ணி பண்றது தான் 90s கிட்ஸ். அவங்களுக்கு அது கிடையாது, அந்த பொறுமை அவங்களுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க பொறுமை, அந்த பேஷன்ஸ் வந்து 2Kக்கு இல்ல. அவங்க ஹாப்பியா இருக்காங்களான்னு கேட்டுருவோமே, நீங்களே கேளுங்க. அவங்க ஹாப்பியா இருக்காங்களான்னு கேளுங்க. 2K கிட்ஸ்லாம் உங்களோட லவ்வோட நீங்க எவ்வளவு கான்ஃபிடன்ஸா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் லவர் கூட எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேளுங்க. ட்ரூவா சொல்லுங்க. இல்ல ஏன் ஃபர்ஸ்ட் லவர் கூட கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது மோஸ்டா பிரேக் ஆகிறதுக்கு ரீசன் குவிக் டெசிஷன்ன்றது தான் என்னோட. இல்ல அப்படி கிடையாது. 90sலயே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லவ் பண்றவங்க கூட தான் கல்யாணம் பண்ணிக்கறாங்களா இல்ல அவங்க சார் சார் சரி உங்க சொல்றாங்களே பாய் பெஸ்டின்னு, நான் 80 கிட்டு எனக்கே வந்து ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் பாய் பெஸ்டின்னு இப்போதான் எனக்கு தெரியும். ஸோ அது வந்து பாரம்பரியமா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியாலாம் வந்ததுனால 2K கிட்ல ஒருத்தன் பாய் பெஸ்டின்னு இருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. அது காலங்காலமா இருக்கானுங்க. ஓகேங்களா? 80 கிட்ட எனக்கே ஒருத்தர் பாத்தீங்களா? இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு நபர் நினைக்கிறேன், அந்த பாய் பெஸ்டின்ற கேரக்டர். எனக்கு ஆக்சுவலா இந்த டேர்மே புரியல. ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட், லவர்னா லவர். இந்த பாய் பெஸ்டின்றது என்ன புரியல. க்ளோஸ் ஃப்ரெண்ட், க்ளோஸ் பாய்ஸ். ஃப்ரெண்டுக்கு மேல லவருக்கு கீழ. நல்ல பல்ச புடிச்சிருக்கீங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் நீங்க சொல்லுங்களேன், இப்ப இத்தனை பேர் பேசுறாங்க, 90s 2K எல்லாம் பேசுறாங்கல்ல, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரியுது? இவங்க பேசுறத வச்சு உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? வைத்தறிச்சல். அவங்களுக்கு இவங்க மேலயா? இவங்களுக்கு அவங்க மேல வைத்தறிச்சல். அவங்களுக்கு கிடைக்கதே நமக்கு கிடைக்கலையே. பாத்தீங்களா இவ்வளவு சிம்பிளா போட்டு உடைச்சிட்டாங்கன்னு. இதெல்லாம் வைத்தறிச்சல் அப்படின்றத உண்மை போல. சார் உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கணுமோன்னு தோணுது. இல்லை அதான் லவ்ன்றது ரொம்ப யூனிவர்சலான விஷயம். அது ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் மாறுறது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்மளோட டெக்னாலஜிலேருந்து சொல்லலாம். லைக் ஃபோன் வந்ததுனால தான் ஒரு ஜென்ரேஷன் மாறுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஓப்பன் ஆகுது. சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முன்னாடியே ஏதோ ஒரு கிடச்சிருந்தா ஒரு ஹாப்பி தான், எனக்கு இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. நம்ம எவ்வளோ புரிதலாக இருக்கோம் ஒருத்தவங்களோட அப்படின்றது தான். அது 2Kவாக இருந்தாலும் சரி, 90ஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். பொசசிவ்னஸ் இருந்தாலும் ஒரு அளவு, அதுக்கு மேலே போனால் அது டாக்ஸிக். நம்ம ஒரு லைனில் இருக்கணும். அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒரு பையனும் பொண்ணும் ஒரு நான் உனக்கு மேலே நீ எனக்கு கீழே அப்படின்றத பொண்ணும் நினைக்கக்கூடாது, பையனும் நினைக்கக்கூடாது. நான் எதுக்கு உனக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பையன் நினைக்கிறான். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பொண்ணு வந்து நீ மேல் டாமினன்ஸ் காமிக்கிற அப்படின்னு ஒரு தாட் அவங்களுக்கு வருது. ஸோ அங்கே தான் அந்த பிரச்சனை வருது. நீயும் சமம் நானும் சமம் அப்படின்னு நினச்சோன்னா ஐ திங்க் அண்ட் ஈக்குவலாக லவ் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு அழகான கருத்து, பயங்கர ஈஸியாக அழகாக தெளிவாக சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட் சார். எஸ். ஸோ அந்த சைடில் பேசினவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டாங்க. இந்த 2K சைடு கொஞ்சம் வீக்காக போய். பதில் ஓகேவா? ஹாப்பி? ஓகே ஓகே. சிச்சுவேஷன்னால ஒன்றா இருக்கிறது. இப்போ நானும் என் ஒய்ஃப் எல்லாம் இருக்கோம்ல, அது மாதிரி. பாப்பா எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும். ஆனா பார்த்த அடுத்த நிமிஷம் உன்னை அப்படியே தூக்கி. நான் வந்து 70s கிட், அவர் 80s. எங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? சார் ஆஃப் கோர்ஸ் சார். இப்போ நான் என்ன பண்ணணும்? பெஞ்சிங் பண்ணணும்னா என்னப்பா? இந்த வளைஞ்சு ஆடுவீங்களே பாம்பாட்டம் மாதிரி, அந்த ஒரே ஸ்டெப் மட்டும் போடுங்களேன் எங்களுக்காக. ஒன்னு விட்ட செவிலிக்கு
SS Music proudly presents Vijay Antony in Tana Sendha Kootam, powered by Bharat Khadi Hair Oil, 30 மூலிகைகள் கொண்டது.